இந்த வீடு ஓகேங்களா? இல்லைங்க, நீங்கள் காட்டுற வீடெல்லாம் கொஞ்சம் வாடகை அதிகமாக இருக்குது. ஒரு 10,000க்குள்ளே வாடகை இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. சார் இந்த ஏரியாலாம் இப்போ ரொம்ப டிமாண்டுங்க. 10,000க்குள்ளாரனா சார் ஒரு வீடு இருக்குதுங்க. ஓனர் ரொம்ப நல்ல டைப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு சூட் ஆகும். வாங்க போய் பார்ப்போம். சார் சார் இங்கதான் சார் மாடி போர்ஷன் காலியாக இருக்குது. உங்கள் வாடகைக்கு மேட்ச் ஆகும், பேசி முடிச்சிடலாம். வணக்கம் சார், வீடு பார்க்க பார்ட்டி கொடுத்தா தருகிறேன். முதலாளி நீங்களா? உங்களை யாரும் சரியா தெரியலீங்களே. முதலாளி என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் அன்பரசு, உங்ககிட்ட டிரைவராக வேலை செஞ்சனே. நான் முதல் கை நீட்டி சம்பளம் வாங்கினதே உங்ககிட்ட தான் முதலாளி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீடா? ரொம்ப சந்தோஷம். முதலாளி நீங்களாம் எப்படி ஓஹோன்னு வாழ்ந்த ஆள், என்ன மாதிரி எத்தனை பேர்த்த வாழ வச்சுருக்கீங்க. முதலாளி இது உங்கள் வீடு மாதிரி. மேல் போர்ஷன் காலியாக தான் இருக்குது. எனக்கு இன்னொரு வீடு கூட பக்கத்து தெருவில் இருக்குது. நீங்கள் எந்த வீடு சௌரியமோ அதை எடுத்துக்கோங்க. வாடகை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்க. இது சொன்னதே ரொம்ப சந்தோஷப்பா. நான் வேலை செய்கிற கம்பெனி ரொம்ப தூரம். இங்கேருந்து நான் போயிட்டு வரதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமாப்பா. அதனால் நான் வேலை செய்கிற கம்பெனி பக்கத்தாலேயே வீடு பிடிச்சிட்டா சௌரியமாக இருக்கு. நன்றி. ஏன் சார், வீட்டு ஓனர் தெரிஞ்சவராக போயிட்டாரு, வாடகையும் பிரச்சனைலாம் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் சார் கம்பெனி தூரமாக இருக்குன்னு பொய் சொன்னீங்க? அது வேற ஒன்றும் இல்லைப்பா. ஒரு காலத்தில் எங்கிட்ட வேலை செஞ்சவன் இன்னைக்கு நல்ல விதமாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு வாடகை போயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஆளை பார்க்குறப்பெல்லாம் எனக்குமே என்ன பார்க்குறப்பெல்லாம் அவருக்குமே ஒரு விதமான கஷ்டமாக இருக்குமாப்பா. வாழ்ந்து கட்டவனோட வழி வாழ்க்கையில் சொல்ல முடியாதுப்பா.